தேடுறாங்க. அதன் பிறகுதான் தவ வாழ்க்கைக்கு வர்றாங்க 1892. எதற்காக இதை சொல்லுகின்றேன் என்றால், இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் நீங்க ஒரு பெரிய ஆளாக வர வேண்டும் என்றால், பெரிய ஒரு மனிதராக வர வேண்டும் என்றால், வாழ்க்கையில ஒரு கேள்விக்கான பதிலை நீங்க கண்டுபிடிக்கிறோம். நான் ஏன் பிறந்தேன் என்கின்ற கேள்விக்கான பதிலை கண்டுபிடிச்சீங்கன்னாங்க தான் என்னை பொறுத்தவரை உங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கும். உங்க பிறந்த தேதி இருக்கலாம், பிறந்த வருஷம் இருக்கலாம், நீங்க பர்த்டே கொண்டாடலாம், அதெல்லாம் ட்ரெய்லர் மட்டும்தான். நான் ஏன் பிறந்தேன் என்கின்ற கேள்விக்கு பதில் கிடைத்த நாள் தான் இந்த பூமியில நீங்கள் பிறந்த முதல் நாளாக அது கணக்கு. அதுவரை அந்த நாளை நோக்கி செல்வதற்கான விஷயங்களை பார்க்கணும். அதனால்தான் இளைஞர் பெருமக்கள் இன்னைக்கு பாருங்க, மழை வந்துச்சு சைட்ல இருக்கிறாங்க, ஆனா பத்திரிகை நம்பர் பாருங்க, மழை வந்து மழையில் நிக்கிறாங்க. ஏன்னா அவங்களை பொறுத்தவரை இந்த வேலையை கர்மமாக பார்க்கின்றார், கர்ம யோக வேலையை. மழை வந்தாலும் பிரஸ்காரங்க ஒரு கொடையை பிடிச்சு நிற்பாங்க, ஒரு கோட்டை போட்டு நிற்பாங்க. என்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் மழையோ இடியோ புயலோ சுனாமியோ எது வந்தாலும் அப்படி நிக்கிறாங்களோ, அன்னைக்குத்தான் சாமி விவேகானந்தர் சொன்ன அந்த 100 இளைஞர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள் அர்த்தம். இதெல்லாம் இயற்கை உங்களுக்கு வைக்கக்கூடிய பரீட்சை. மழை பெய்யறனால என்ன தோல் உறிஞ்சா போயிட போதுங்க? ஒன்னாகாது. இடி விழுந்தா நம்ம தலைமையில விழுக போகுது, ஒன்னாகாது. இது இயற்கை உங்களுக்கு வைக்கக்கூடிய பரீட்சை. இந்த பரீட்சை எல்லாம் நீங்க பார்த்து பாஸ் ஆகி வெளியே வரணும். எத்தனையோ நாட்கள் நீங்க பார்ப்பீங்க, ஏழைய பார்க்கணும், பணம் இல்லாதவங்களை பார்க்கணும், பிச்சைக்கார நண்பர்களை பார்க்கணும். ஒன்றொன்றும் உங்களுக்குள்ள கேள்வி ஏற்படுத்தும். நான் ஏன் பிறந்தேன், ஏன் பிறந்தேன், ஏன் பிறந்தேன், ஏன் பிறந்தேன் என்பதற்கு உங்களுக்கு ஒரு கேள்வி ஒரு நாள் பதில் கிடைக்கும். இதுக்குத்தான் நான் பிறந்தேன். பணம்